எனது மனைவியை காப்பாற்றுங்கள். தேரரிடம் சென்று அழுது புலம்பும் முன்னாள் ஜனாதிபதி. எங்களால் முடியாதென மறுத்த தேரர். வெளியான செய்தியால் கடும் கோபத்தில் நாமல். பரபரப்பாகும் விவகாரம். நடந்ததென்ன? பிள்ளையானை விடுதலை செய்ய கோரி கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டம். சிறுபான்மை இனங்களில் இருந்து பிள்ளையான் போன்ற தேசபக்தர்கள் எவ்வாறு தோன்ற முடியும் எனவும் ஜனாதிபதியிடம் மகஜர் வாசிப்பு. இன்று நான் அமைச்சரும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினரும் இல்லை. மேசன் கரண்டியுடன் வீடு கட்ட களமிறங்கிய அனுர தரப்பு அமைச்சர். பாரிய அலைகளுக்கிடையில் சிக்கிய படகு. கடந்த நாளில் 3 விபத்தில் 6 பேர் மாயம். மாதாந்தம் அமைச்சிலிருந்து பெற்றுக்கொண்ட தொகை இவ்வளவா? மீண்டும் ஒரு சிக்கலில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல. இதுவரையில் 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள். மேலும் வலுக்கும் செம்மணி விவகாரம். புதைகுழியில் மீட்கப்பட்ட ஒரு புத்தகப்பை. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு கைது செய்தது கடற்படை. தொடரும் சிக்கல் நிலை. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள். பிரித்தானிய பல்கலைக்கழகம் உருவாக்கி வெளியீடு. செம்மணி புதைகுழியில் இருப்பது இராணுவத்தினரின் சடலங்கள். தேரர் வெளியிட்ட தகவல். பெண்ணின் வயிற்றில் 30 வருடம் இருந்து கல்லாக மாறிய குழந்தை. மெய் சிலிர்க்க வைக்கும் பதிவு. சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவ முயன்ற இலங்கையர்கள் கைது. அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடமாற்றம் செய்யப்பட்ட திறமைமிக்க அதிகாரிகளில் ஒருவர். ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பதவியில் இணைத்த அனுர அரசு. மீண்டும் கிளறப்பட உள்ள கோப்புட்கள். கொழும்பு கடலில் ஏற்பட்ட ரசாயன கப்பலான எக்ஸ்பிரஸ் பேர்லின் தீப்பரவல். இடம்பெற்ற ஊழல்கள். விசாரணைகள் ஆரம்பம். சிக்கவிருக்கும் பெரும் புள்ளிகள். உலகிலேயே மிக வறண்ட பாலைவனத்தில் பதிவாகியுள்ள அதிசய நிகழ்வு. வைரலான சம்பவம் பதிவு. 35 வருடங்களின் பின்னர் மக்கள் பாவனைக்காக முழுமையாக விடுவிக்கப்பட்ட ஆலயம். மகிழ்ச்சி ஆரவாரத்தில் மக்கள். நாடு முழுவதும் உள்ள 1300 எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் நிறுத்தப்பட உள்ள போலீசார். வழங்கப்பட்ட உத்தரவு ஏன் தெரியுமா? 146 பயணிகளுடன் புறப்படவிருந்த விமானத்தில் தவிர்க்கப்பட்ட மற்றுமொரு பாரிய விபத்து. கனடாவில் சாதாரண தொழிலை கூட பெறுவதற்கு நீண்ட வரிசை. பெண்ணொருவர் வெளியிட்ட காணொளி. சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்க மல்வத்து மகாநாயக்க தேரரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சந்தித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சமீபத்தில் மல்வத்தை மகா தேரரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் அழுத்தம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மல்வத்தை பீடத்தின் மகாநாயக்க தேரரின் வார்த்தைகளுக்கு ஒருவித கீழ்ப்படிதலை காட்டுகிறார் என்ற அரசியல் வட்டார நம்பிக்கையின் அடிப்படையில் மஹிந்த மகாநாயக்க தேரரை சந்தித்துள்ளதாக அதில் கூறப்பட்டது. இருப்பினும் அந்த கூட்டத்தில் மகாநாயக்க தேரர் அந்த கோரிக்கையை நிராகரித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மல்வத்த மகாநாயக்கர் திப்போட்டுவாவே ஸ்ரீ சித்தார்ந்த சுமங்கல தேரர் தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் பொது நிதியை கொள்ளையடித்த ஊழல்வாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம். அவர் ஜனாதிபதியான பிறகு அவரை சந்திக்கும் போதெல்லாம் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். கடந்த காலங்களில் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்த நாங்கள் எவ்வாறு ஜனாதிபதி அனுரவிடம் இந்த விடயத்தை கூற முடியும் என்று கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இவ்விடயம் குறித்து தெரிவிக்கையில் அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை உள்ளடக்கிய குற்றச்சாட்டுகளை புனைந்து வருவதாகவும் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட ஒரு அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச தனது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க மூத்த பௌத்த மதகுருமார்களின் தலையீட்டை நாடுவதாக கூறப்படும் சமீபத்திய செய்திகளை கடுமையாக மறுக்கிறேன் எனவும் இந்த கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் மரியாதைக்குரிய மத தலைவர்களை அரசியல் சர்ச்சைகளில் இழுப்பது அவமானகரமான முயற்சி என்றும் அரசியல் சேறு பூசும் இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை எனவும் இக்கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை. மேலும் எமது குடும்ப உறுப்பினர்களை பொய்யாக சிக்க வைக்க காவல்துறையையும் நீதித்துறையையும் கூட அரசாங்கம் எவ்வாறு அரசியல் மயமாக்க முயற்சிக்கிறது என்பதை தெளிவாக இவ்விடயம் அம்பலப்படுத்துகிறது எனவும் நானும் எனது குடும்பத்தினரும் தொடர்ந்து அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட விசாரணைகளை அச்சமின்றி எதிர்கொண்டுள்ளோம் என தெரிவித்தார். இதேவேளை தேரரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி தவறானது மற்றும் அடிப்படையற்றது என கூறி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மகாநாயக்க தேரரின் அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளின் பேரில் மல்வத்து மகாவிகாரையின் பிரதி பதிவாளர் மகாவேல ரத்னபால வெளியிட்டுள்ளார்.
கீழடியில் வாழ்ந்த தமிழர்களின் முகத்தை மண்டையோட்டை அடிப்படையாக வைத்து பிரித்தானிய பல்கலைக்கழகம் ஒன்று உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அகழ்வாய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் சமூகம் படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்ற சமூகமாக விளங்கியதை கரிம பகுப்பாய்வு கால கணக்கீடு மூலம் முதலாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நிலவியது. மேலும் அங்கு கிடைக்கப்பெற்ற பல்வேறு சான்றுகள் மூலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே கீழடியில் நகர நாகரீகம் இருந்ததை உறுதிப்படுத்திய தொல்லியல் துறை அதை புத்தகமாகவும் வெளியிட்டது. இந்த நிலையில் தற்போது 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் கீழடியில் வாழ்ந்த தமிழர்களின் முகம் எப்படி இருக்கும் என்பதை பிரித்தானியாவின் லிவர்பூல் ஜான் மூர்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. லூனகல பகுதியில் வீட்டுத்திட்ட கட்டுமான பணியில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் பல தேசிய மக்கள் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஹல்துமுல்ல கபரகல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் இடம்பெயர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக முகாம்களில் வசித்து வரும் 50 குடும்பங்களுக்கான வீட்டு கட்டுமான திட்டத்தை தொடங்குவதற்காக இந்நிகழ்ச்சி இடம்பெற்றது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அமைச்சர் பதவிகள் எதுவும் இல்லை, நாங்கள் இங்கு மேசன் வேலை செய்ய வந்துள்ளோம் என கட்டுமான இடத்தில் ஊடகங்களுக்கு அவர் தெரிவித்திருந்தார். 200 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட மலேக சமூகம் நாட்டிற்கு வெளிநாட்டு நாணய வருவாயை கொண்டு வருவதற்கு அயராது உழைத்துள்ளது. ஆனால் அவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும் அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்பதற்கு முன்பு ஹட்டனில் செய்த வரலாற்று உறுதிமொழிக்கு இணங்க மலேக சமூகத்திற்கு முறையான வீட்டு வசதிகளை வழங்க அரசாங்கம் இப்போது செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பேத்தாளையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விடுதலை செய்ய கோரி கையெழுத்து வேட்டையொன்று வாழைச்சேனையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டியும் நீதியான விசாரணை நடத்த கோரியும் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்க கோரியும் இது தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த கையெழுத்து பெறும் நிகழ்வு பேத்தாளை பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஜனாதிபதிக்கு அனுப்பும் வகையில் மகஜர் ஒன்றும் வாசிக்கப்பட்டது. அந்த மகஜரில் எமது தாய்நாட்டின் இறைமையையும் தேசிய ஒற்றுமையையும் ஆபத்துக்குள்ளாகி இருந்த வேளையில் அவற்றை மீட்டெடுக்க பிள்ளையான் போன்றவர்கள் ஆற்றிய சேவைகள் இன்று மறக்கப்பட்டால் எதிர்காலத்தில் சிறுபான்மை இனங்களில் இருந்து இவ்வாறான தேசபக்தர்கள் எவ்வாறு தோன்ற முடியும் என்பது தேசத்தின் ஒருமைப்பாட்டை நேசிக்கும் சகலரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இதுவாகும் எனவும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு அனுப்பும் மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே சந்திரகாந்தன் மீதான விசாரணைகள் அனைத்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் பிடியில் இருந்து நீக்கப்பட்டு சாதாரண சட்ட நடைமுறைகளுக்கு அமைய நடத்தப்படுவதற்கு ஆவணம் செய்யுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அல்ஜீரியாவை சேர்ந்த 73 வயது பெண்ணின் வயிற்றில் 30 ஆண்டுகளாக இருந்த கல்சியம் அடைந்த சிசு ஒன்று சமீபத்தில் மருத்துவ பரிசோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செய்தி ஜூன் 25ஆம் திகதி நான் அசஸ்தெட்டிக் திங்ஸ் என்ற எக்ஸ் தள பக்கம் பகிர்ந்த சிடி ஸ்கேன் படத்தின் மூலமாக பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலைமை மருத்துவ ரீதியில் லிதோபீடியன் என்று அழைக்கப்படுகிறது. இது கருப்பையின் வெளியே வயிற்று பகுதியில் உருவாகும் கர்ப்பமாகும். சிசுவுக்கு தேவையான இரத்த ஓட்டம் இல்லாததால் அது வளராமல் இறந்து விடுகிறது. ஆனால் சிசுவை உடலிலிருந்து வெளியேற்ற முடியாத நிலை ஏற்படும் போது மனித உடல் அதனை பாதுகாப்பு செயல்முறையின் கீழ் மெதுவாக கல்சியமாக கல்லாக்கி பாதுகாக்கிறது என மருத்துவர்கள் விளக்கியுள்ளனர். ஹிக்கடுவை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற நிம்சதி துவை என்னும் பல நாள் மீன்பிடி படகு ஹிக்கடுவை துறைமுகத்திற்கு அருகில் பாரிய அலைகளில் சிக்கி கவிழ்ந்துள்ளது. மீன்பிடி படகில் 6 மீனவர்கள் இருந்த நிலையில் படகு கவிழ்ந்ததை தொடர்ந்து அவர்கள் கரையை நோக்கி சென்று உயிர் பிழைத்துள்ளனர். பலத்த அலைகளில் மோதிய மீன்பிடி படகு அடித்துச் செல்லப்பட்டு துறைமுக பாறை சுவரில் மோதி கவிழ்ந்துள்ளது. இந்த விபத்தின் காரணமாக படகு கடுமையான சேதமடைந்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் இடம்பெற்ற 3 படகு விபத்துகளில் 6 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் இதுவரை 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் 29ஆம் திகதி வரையில் 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 4ஆம் நாள் அகழ்வு பணி நேற்று நடைபெற்ற நிலையில் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து புத்தக பை ஒன்றும் சிறு துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்து வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் புத்தக பை ஒன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் நேற்றைய தினம் வரை சுமார் 33 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 22 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தான் பயன்படுத்துவதாக கூறப்பட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தின் வாடகைக்காக பெருந்தொகை பணத்தை அமைச்சிலிருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கும் மேலாக மாதாந்தம் 2,40,000 ரூபாய்களை அவர் அமைச்சிலிருந்து பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது தொடர்பில் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. குறித்த வாடகை ஹெகலிய ரம்புக்வெலவின் நண்பர்களில் ஒருவரின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் சுகாதார அமைச்சின் பதிவுகளின்படி அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் பென்ஸ் ரக சிற்றூர்ந்து ஒருபோதும் சுகாதார அமைச்சு வளாகத்திற்கு வரவில்லை என்பதும் விசாரணையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகு ஒன்று மன்னார் வடக்கு கடற்பரப்பில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் மன்னாருக்கு வடக்கே இலங்கை கடற்பரப்பில் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்திய மீன்பிடி படகொன்றுடன் 8 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட இந்திய மீன்பிடி படகுடன் அதிலிருந்த இந்திய மீனவர்கள் மன்னாரில் உள்ள தாழ்பாடு படகுத்துறைக்கு கொண்டு வரப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை மீள தோண்டுவதன் மூலம் இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட இராணுவத்தினரின் சிதிலங்கள் கூட அங்கு இருக்கக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மீமென தயாரத்ன தேரர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் தெரிவித்த போது, யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் தற்போது மீண்டும் பேசப்படுகிறது. இந்த விவகாரம் மீள தோண்டப்படுவதன் நோக்கம் என்ன? இந்த நாட்டில் போர் நிலவியது, பயங்கரவாதம் இருந்தது, மக்கள் கொல்லப்பட்டனர், படையினர் கொல்லப்பட்டனர், அழிவுகள் ஏற்பட்டன. கடைசியில் படையினர் தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தினர். செம்மணி மனித புதைகுழியில் இருப்பவை யாருடைய சிதிலங்கள்? பூநகரி மற்றும் ஆனையிறவு மோதலின் போது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர். சில உடல்களே கிடைக்கப்பெற்றன. எனவே செம்மணியில் மீட்கப்படும் மனித சிதிலங்கள் இராணுவத்தினருடையவை என எம்மால் கூற முடியும். செம்மணி புதைகுழியை எதற்காக மீண்டும் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்களை போல் மாறிவிடும். எனவே அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகவும் வறட்சியான பாலைவனமான அட்டகமா பாலைவனம் பனியால் சூழப்பட்டுள்ளதாக ஆய்வு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடல் மட்டத்திலிருந்து 2900 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள ALMA ஆய்வகம் இந்த தகவலை தனது எக்ஸ் பக்கத்தில் காணொளியுடன் பதிவேற்றியுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆய்வகம் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த பாலைவனத்தில் பனி பொழியவில்லை என்று தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் தமிழகத்திற்குள் ஊடுருவ முயன்ற இலங்கையை சேர்ந்த 3 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனுஷ்கோடி முதல் சர்வதேச கடல் எல்லை வரை உள்ள மணல் திட்டு பகுதிகளில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹோவர்கிராப்ட் ரோந்து கப்பலில் படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போதே இக்கைது இடம்பெற்றுள்ளது. இதன்போது தனுஷ்கோடி அடுத்த 4ஆம் மணல் திட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்ற 3 பேரையும் இந்திய கடலோர காவல் படையினர் சோதனை செய்ததில் அவர்களிடமிருந்து வங்கி வரவட்டை, கடன் அட்டை மற்றும் இலங்கை பணம் ரூபாய் 46,000 உள்ளிட்டவை மீட்கப்பட்டுள்ளன. மூவரையும் கைது செய்த இந்திய கடலோர காவல் படையினர் தனுஷ்கோடி அரசல் முனை கடற்கரைக்கு அழைத்து வந்து கரையோர போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விசாரணைகளில் முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த 34, 43 மற்றும் 33 வயதுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்திற்குள் ஊடுருவிய பின்னர் அவர்கள் மூவரும் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி நாகதம்பிரான் ஆலயம் 35 வருடங்களின் பின்னர் மக்கள் பாவனைக்காக முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளது. கோவில் அமைந்துள்ள பகுதி இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் இருந்து வந்தது. கடந்த மாதம் 23ஆம் திகதி ஆலயத்தின் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆலய நிர்வாகத்தினர் மாத்திரம் சென்று வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த வேளை நேற்று முன்தினம் முட்கம்பி வேலிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் செய்வதற்கு எந்த நேரத்திலும் யாரும் வர முடியும் என்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்றைய தினம் ஊர் மக்கள் கூடி பொங்கல் பொங்கி வழிபட்டுள்ளனர். கனடாவில் சாதாரண தொழிலுக்கு கூட நீண்ட வரிசையில் நூற்றுக்கணக்கானோர் காத்திருக்கும் காணொலியொன்றை அங்குள்ள இந்திய பெண் ஒருவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். குறித்த காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. இது கனடாவில் தொழில் நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் தொழிலின்மையை எடுத்து காட்டுகிறது. குறித்த பெண் காணொலியில் ஒரு இடத்தில் பயிற்சி வேலை வாய்ப்புக்காக அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அந்த வேலை வாய்ப்பு 5 தொடக்கம் 6 பேருக்கு மட்டும் வழங்கப்பட உள்ளதாகவும் ஆனால் பாரியதொரு நீண்ட வரிசையில் இந்த வேலைக்காக பலர் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது பலருக்கும் கனவாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது நினைத்து பார்க்க முடியாத அளவில் ஏமாற்றங்களை கொடுக்கும் என குறித்த பெண் அந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார்.